புரட்சி தலைவரை பொறுத்தவரையில் அவரோடு யாருமே ஒப்பிட முடியாது. ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு மாபெரும் தலைவர் என்று சொன்னால், வரலாற்றிலே முத்திரை பதிக்கக்கூடிய தலைவர்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜாதி சமயம் பார்க்கல, வேறுபாடு பார்க்கல, அதே போன்று மத ரீதியான அரசியல் பண்ணல. இதெல்லாம் அண்ணாமலை ஒத்துக்கிறாரா? இதெல்லாம் தலைவரை பொறுத்தவரை விவசாயிகளாக இருந்தாலும், தொழிலாளர் இருந்தாலும், நெசவாளர் இருந்தாலும், மீனவர்களாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மக்களாக இருந்தாலும் சரி, ஜெயின மதத்தை சார்ந்தவர்களாகவும் சரி, அதே போன்று சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் வாழுகின்ற தமிழ்நாட்டிலே எல்லோருமே போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படி மோடியை பாராட்டுறாங்களா? சொல்லுங்கள். சரி, எங்களுடைய திட்டங்கள் புரட்சி தலைவர் காலத்தில் எவ்வளவோ திட்டங்கள் கொண்டாந்தாங்க. அன்றைக்கு குறிப்பாக சொல்ல போனோன்னா, ஒரு சமூக நீதி என்ற அடிப்படையில் 50% இடஒதுக்கீடு அன்னைக்கு கொண்டு வந்தது யார்? அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் அன்னைக்கு கொண்டு வந்தார். அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்து, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 20-30 திரு கருணாநிதி பிரித்தார். 50 தான் பிரித்தார். கருணாநிதி ஒன்றும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கும் மிகவும் பின்தங்கிய மக்களுக்கும் எதுவும் செய்யலை. தலைவர் கொண்டு வந்த 50 தான் 30-20 ஆக்கினார். அதுக்கும் ஒரு ஆபத்து வந்தது, 69% இடஒதுக்கீடு. அதுக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுத்து சட்டத்தை திருத்தி 9வது அட்டவணையில் சேர்த்து இன்றைக்கி 69% இடஒதுக்கீடு. பழங்குடியினர், ஆதிதாளர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள், இவரெல்லாம் 69% இடஒதுக்கீடு அனுபவிக்கிறோம்னு சொன்னால் திமுக காரணமா இல்லை மோடி காரணமா? அதிமுக தான் காரணம், அம்மா தான் காரணம். இப்படி ஒவ்வொன்றும் நாங்கள் எடுத்து சொல்ல முடியும். அதனால் ஜாதி மத இனத்தை எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற சமத்துவம் பார்க்கின்ற ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அதனால தான் இப்போ தலைவரே சொன்னார், பிரிவினை நாடும் சமநிலையில் இணைவோம் என்ற அந்த கருத்து. இன்றைக்கு அந்த அளவுக்கு இன்றைக்கி பிஜேபியுடைய கொள்கை இருக்குது. இன்றைக்கி மதத்தால் பிரிவினை பண்ணுறது தானே அவங்களுடைய வேலையாகவே இருக்குது. சமநிலை எங்கே இருக்குது? இன்றைக்கி வெண்ணெய் ஒரு கண்ணில், சுண்ணாம்பு ஒரு கண்ணில்ன்ற மாதிரி சிறுபான்மையின மக்கள் ஒரு கண்ணிலையும் மற்றவர்கள் ஒரு கண்ணில்ன்ற மாதிரி தானே இருக்குது. அதில் இதை எந்த நிலையிலையும் அவரோட ஒப்பிடவே முடியாது. மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம், மடு எங்கே மலை எங்கே, மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாகத்தான் மோடி எம்ஜிஆர் பார்க்க முடியும். இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு, அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளணும் அவசியம் இல்லைங்கண்ணா. நாம் ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து, விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கண்ணா. அதை இன்னைக்கு எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் இன்னைக்கு நாம் எல்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்திருக்கோம், சின்ன குடும்பத்தில் பிறந்திருக்கோம், அரசியல் பண்ணுறோம், அதை விடுங்கண்ணா. அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. மோடி ஐயாவுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அவங்க அம்மாவும் 10 பாத்திரம் கழுவுனாங்க, 5 வீட்டுக்கு போய் பாத்திரம் கழுவி தான் மோடி ஐயா மேலே வந்தாங்க. அது ஒரு ஒப்பீடு. இரண்டாவதுங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை ஒரு சினிமா துறையினுடைய புகழினுடைய உச்சத்திலிருந்து மக்கள் துறைக்கு வர்றாங்க. நிறைய நம்ம பேசிட்டே போலாங்கண்ணா, ஒரு புத்தகமே எழுதலாம். அதன் பிறகு முழுவதும் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை ஒரு காணி நிலங்கூட அவர் வாங்கல. பாருங்க எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலையும் செலவு பண்ணிட்டு போறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இங்கேயும் கூட அவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு லேண்டோ, தனிப்பட்ட முறையில் ஒரு சொத்தோ கிடையாது. அதனால் ஒப்பீடு சொல்லிட்டே போகலாம். அரசியலில்
குற்றம் சாட்டுவதற்காக சொல்றாங்க. அவங்க கருத்து தான், நான் விமர்சிக்க விரும்பலைங்கண்ணா. ஆனா அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பிடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா? நரேந்திர மோடி ஐயா. அதே போல் நம்முடைய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து நம்முடைய ரயில்வே அமைச்சரகம் வந்து ஆளுயர எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு ஆளுயர ஸ்டாச்சு வச்சு கௌரவப்படுத்தினது யாருங்கன்னா? நிறைய சொல்லிகிட்டே போகலாங்கன்னா. அதனால் அரசியலுக்குள்ளே போக விரும்பல. நான் சொல்வது ஒரு புகழாரம் சூட்டி இருக்கின்றோம். அதை மோடி ஐயாவோட கம்பேர் பண்ணுறோம். அதனால தான் மோடி ஐயாவுக்கு குவைத்தில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. குவைத்தில் எந்த ரிலீஜன் இருக்காங்கன்னா, எந்த ஹிந்து 100% இருக்கக்கூடிய குவைத் நாட்டில் பிரதமர் மோடி அவர்களுக்கு புகழாரம் கொடுக்கல. நான் ஹிந்துஸ் இருக்கிற நாட்டில் ஹையஸ்ட் ஆனர் கொடுக்குறாங்க. எல்லா முஸ்லீம் கண்ட்ரியில் ஹையஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரியில் மோடி ஐயா ஆனர் கொடுக்குறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய அண்ணா இன்னைக்கு நாம் சொல்கிறோங்கண்ணா, நாங்கள் வந்து இஸ்லாமிய காவலர்னு சொல்லலாம். இஸ்லாமியர்களுடைய காவலர்களாக இருப்பது சவுதி அரேபியா, ஒரு காலத்தில் டர்க்கி. ஏன்னா மெக்கா மெதினா யார் கையில் இருக்கோ அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அவங்க தான் கஸ்டோடியன்ஸ். சவுதி அரேபியானுடைய ராஜா மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வாங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் இங்கே இஸ்லாமியர்களுடைய தலைவர்கள் சில பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது இஃப்தார் விருதுக்கு போயிட்டு ஒரு தொப்பியை போட்டுட்டு அவங்களுடைய குல்லாவை போட்டுட்டு நான் வந்து இஸ்லாமியர் காவலர், நான் இஸ்லாமியருடைய காவலராக ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஓஐசி, சவுதி அரேபியா கஸ்டோடியன்ஸ் ஆஃப் மெக்கா அண்ட் மெதினா, அவர்கள் எல்லோருமே மோடி அவர்களை உலகத் தலைவராக சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்கும் பொழுது இன்னைக்கு கிணத்து தவளையை போல தமிழ்நாட்டில் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி இஸ்லாம் மதத்துக்கு எதிரி, பாரதிய ஜனதா கட்சி இந்த மதத்துக்கு எதிரின்னு. போப்புங்க பிரதமர் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நட்பு 45 நிமிடம் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசுறாங்க. எங்கேயுமே யாருமே நம்ம கிரிட்டிசிசம் பண்றதில்ல. வாக்கு அரசியலுக்காக தமிழகத்தில் சில பேர் சொல்றாங்க. அது மக்களும் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்கன்னா அதற்கு மேல என்ன கருத்து சொல்றதுங்க? எதுக்கு சார் இப்பதான் கன்னியாகுமரி தூக்குனாங்க? எதுக்கு தூக்குனாங்க? கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடக்குது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தில் அவங்க கூப்பிடுறாங்க, வந்து கொடி அசைச்சு ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை துவக்கி வைங்க. அந்த ஒரே காரணம், அடிப்படை உறுப்பினர்ல தூக்கியாச்சு அண்ணன் தலவாய் சுந்தரம் அவர்கள். அப்புறம் என்னாச்சு? 2 வாரம் கழிச்சு சத்தமே இல்லாம அதே பொறுப்புல திரும்ப சேர்த்துக்கிட்டாச்சு. அது எதுக்கு? நான் சொல்ற தலைவர்களுக்கு எது அது நடக்கணுங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும்னா புரட்சி தலைவரை விரும்புறவங்க அதிமுக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்களா? பிஜேபியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களையும் அடைச்சி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்றேங்கண்ணா. அதனால் இன்னைக்கு அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னா கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்கல்ல, திமுக இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லை நீங்க சொல்றீங்களாண்ணா. அதனால் இது ஒப்பீட்டில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. ஒப்பீட்டில் என்ன தவறு? இருவரும் ஒரு பாதையில வந்திருக்கிறாங்க, மக்களுக்காக வாழ்ந்தவர்கள், பணத்திலிருந்து இன்டெகிரிட்டியிலிருந்து. இதுல நீங்க சொல்லுங்கன்னா உங்க கருத்தை நான் ஏத்துக்கிறேங்கண்ணா. ஆனா அந்த பார்வையை தவறுங்கிறத ஆர்கியூமெண்ட்டுங்கண்ணா. அந்த பார்வையை தவறுங்கிறது நம்முடைய மோகன் பகவத்ஜி ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கிறவங்க 3 நாட்களுக்கு முன்பு ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அதை வரவேற்கிறோம். அந்த கருத்து நான் வந்து பலகாலமாக சொல்லிட்டு இருக்கேன். என்ன கருத்து சொன்னாங்கன்னா, அதாவது ராம் டெம்பிள், ராம் கோவிலை கட்டி முடிச்சாச்சு, அது முடிஞ்சது. அதன் பிறகு புதிதாக ஒரு பிரச்சனையை உருவாக்குவதை எல்லாம் தவறுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி இந்துஸ் இருக்கிறாங்க. புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்பாதீங்க, புதிதாக ஒரு பிரச்சனையை கிளப்புறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் தலைவர் அந்த கருத்து சொல்றாங்க. இன்னைக்கு சில பேர் பிரச்சனை கிளப்பத்தான் செய்றாங்க, இல்லையா? நான் சொல்லிங்கண்ணா, ஒரு சாமானிய மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் என்ன வேணாலும் பண்றான். ஆர்எஸ்எஸ் கருத்துங்கண்ணா, ஆர்எஸ்எஸ் கருத்து ராம் டெம்பிள் கட்டி முடிச்சாச்சு, அது மக்களுடைய எண்ணமா இருந்தது, தயவு செஞ்சு அடுத்த பிரச்சனை யாரும் கிளப்பாதீங்க, அதோட முடிச்சுக்குங்க அப்படின்னு. இந்த கருத்தை வந்து யாருமே விவாதம் பண்ணலையே. இந்த கருத்தை நாயப்படி இவ்வளவு எங்களை மதவாத சாயம் குற்றக்கூடிய திராவிட கட்சிகள் வரவேற்றிருக்கணும் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய இத்தனை தலைவர்கள் மோகன் பகவத் ஐயா சொன்ன கருத்தை ஏன் வரவேற்கலீங்கண்ணா? எவ்வளவு பெரிய கருத்து, அற்புதமான கருத்து. அதனால எங்கேயும் கூட பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக மோடி அவர்கள் எங்கேயும் மதவாதத்தை கொண்டு வரல. அவருடைய வாழ்வே அதற்கு ஒரு சான்று என்றுதான் அந்த அறிக்கையில நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனா அச்சம் நான் பார்க்கலீங்க ஐயா. நான் சொல்றது ஏற்கனவே நான் சொன்னேன். நாங்க பாருங்க, இவங்க வந்து கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு இவரை கூப்பிட்டாங்க, அப்ப அவங்க வந்து துரோகிக, மத்திய அரசோடு இணக்கமா போறாங்க,
நாங்க வந்து புரட்சி தலைவர் ஐயாவுக்கு நாணய வெளியீட்டு விழாக்கு யாரையுமே கூப்பிடல அப்படின்னா. நான் சொன்னது நீங்க கூப்பிட்டுருக்கணும். நீங்க புரட்சி தலைவர் ஐயாவுடைய நாணய வெளியீட்டு விழாக்கு பிரதமர் வந்திருந்தாங்கன்னா அது காஷ்மீர்ல நியூஸ், நாகாலாந்துல நியூஸ், அசாம்ல நியூஸ். அசாம்ல நியூஸ். அதனால நீங்க வந்து பிரதமரை கூப்பிடாததோ, ஒரு முக்கியமான தலைவரை கூப்பிடாததோ உங்க பிரச்சனை. நாங்க திரும்ப திரும்ப சொல்றது, புரட்சி தலைவருடைய பெருமை இந்தியா முழுவதும் செல்ல வேண்டும், செல்லணும். நீங்க ஏன் அவரை குறுகிய வட்டத்தில் அடைக்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. என்னுடைய அறிக்கையும் கூட மோடி ஐயாவையும் எம்ஜிஆர் ஐயாவையும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கம்பேர் பண்ணி சொல்றோம். அது எதற்கு சில பேருக்கு அது இன்செக்யூரா இருக்க போகுதுங்கன்னா, அவங்க பாராட்டணும், அவங்களுடைய சித்தாந்தத்திற்கு அது வலு சேர்க்குது, அவர்கள் கொண்டாடக்கூடிய தலைவருக்கு வலு சேர்க்குதுன்னு தானே அவங்க பார்க்கணுங்கண்ணா.